சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, ஒரு தாய் உன்னை காப்பது போல உன் சாய் தேவா, உன் அப்பா நான் உன்னை காப்பேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் தங்கமே. உன்னோடு நான் இருப்பதை உணரும் நேரம் நிச்சயம் வரும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். என் மீது நம்பிக்கையோடு இரு. இறைநாமம் பாடுவதிலும் இறைவனிடம் வேண்டிக் கொள்வதில்தான் பக்தி என்ற மலர் உன்னுள் துளிர்விடும். அத்தகைய தருணம் உன்னுள் எழும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான மனம் என அனைத்தும் இறைவனின் பார்வை பார்த்தபடி இருக்கும். அந்த தருவாயில் உன் வேண்டுதல் உனக்கும் உன்னை சூழ்ந்து இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அந்த தருணத்தை இறைவனிடத்தில் அர்ப்பணம் செய்கிறாய் என்றால் நீ கடவுளின் குழந்தை. அந்த இடத்தில் அவரால் ரட்சிக்கப்படுவாய். பக்தி இறைவனிடத்தில் உணரப்படும் தூய்மையான மன அமைதியின் ஒளி. அந்த ஒளி உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சூழ்ந்து அவர்களின் வாழ்வில் கண்ட இருளை போக்கி விடியலுக்கான தடங்கள் உருவாகும் நேரம் வந்துவிடும். நீ உன் சாய் தேவாவான என்னிடத்தில் பக்தி செலுத்துவது என்பது மற்றவர்களுக்காக மண்டியிட்டு அவர்களின் உணர்வை உன் உணர்வாய் முன்னிறுத்தும் உன் மனம் கடவுள் குடியேறி அமர்ந்த இடம். அதை நிச்சயம் எம்பிரான் கருணை கொண்ட தன் கரங்களால் எல்லோருடைய வாழ்வில் படிந்திருக்கும் எதிர்மறை துன்பத்தை துடை தெரிவார். உனது பக்தி என்பது என்மேல் காட்டும் அன்பு. மற்றவர்களுக்காக என்னிடத்தில் நீ வேண்டி கேட்பது அன்பு மேலான தூய்மையான விஷயம். நிச்சயம் நீ பல்லாண்டு காலம் வாழ்வாய் என் தங்கமே. எல்லா செல்வ வளங்களையும் பெற்று என் கை நிறைந்த ஆசிகளும் அருளும் உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் கிடைக்கப் போகிறது. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழத்தான் போகிறாய். துயரமான உன் காலங்களில் எல்லாம் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ எதற்கும் கலங்காதே. உன் வாழ்வை நான் வளமாக்குவேன். கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது. நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுப்பேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன். உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கவும் செய்வேன். உனக்கு ஒன்று பிடிக்காத போது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும்போது, உன்னோடு யாரும் பேசாத போது, உன்னை குறை கூறும்போது, உனக்கு கோபம் வரும்போது, உன்னை வெறுக்கும்போது, உனக்கு பிரச்சனை வரும்போது நீ மௌனமாக இருந்துவிடு. என் பிள்ளையே, உன் பொறுமைக்கு பரிசாக நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்திருந்தாயோ அதை நீ பெறப்போகிறாய். நேர்மறை சிந்தனைகளை கைவிடாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் நாம ஜெபம் சொல்லி கொண்டு வா. உன் வாழ்வில் அவ்வப்போது ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தானாக சரியாகிவிடும். நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.